வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் என்னுடைய வார்த்தை மகிமை ஆண்டவரே, ஒரு இடி முழக்கம் ஆண்டவரே, ஒரு மின்னலை இடத்துல இறங்கி ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே நீ பலமாக்கி செய்ய ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தலைப்பு ஆமென், படைத்தவரே உன் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கடவுளே என் கூட இருக்கிறார் சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஆமென். படைத்தவரே உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பயத்தை நீக்குபவர். படைத்தவருடைய பெயர் என்ன? உன்னுடைய பயத்தை நீக்குவர், உனக்கு ஆளுகை கொடுத்திருப்பவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகமே உனக்கு சார்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இப்ப எந்த பிரச்சனையில நீங்க பயந்துட்டு வந்திருக்கலாம்? சில மனிதர்களை பார்த்து, பெரிய பெரிய ஆட்களை பார்த்து ஆமென், நீங்க வேதனையோட வந்திருக்கலாம். சில பேர் பணத்தை வச்சு உங்ககிட்ட ஆட்டம் காமிக்கலாம். ஹல்லேலூயா. சில பேர் ஆள் பலத்தை வச்சு ஆட்டம் காமிச்சிருக்கலாம். வேலையில உங்க ஓனர் உங்ககிட்ட ஆட்டம் காமிச்சிருக்கலாம். யார் எதை காமிச்சாலும் என்ன? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54:10, 13, 14, 17. ஆமென். மலைகள் விலகினாலும் பக்கம் 861 மலைகள் பட்ட மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஹல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொல்றாரா? ஆமென். உலகத்தையே படைச்சவர் நீங்க பேசுறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதான் படைத்தவரே உன் கூட இருக்கிறார். ஆமென். பயம் இனிமே உனக்கு இல்லைங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதான் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் ஆமென், ஹல்லேலூயா. மலை போல யாரை நம்பிக்கிட்டு இருந்தியோ ஆமென், மலை மாதிரி ஆமென் எனக்கு உதவியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ ஹல்லேலூயா, மலை போல நாம இன்னைக்கு கைவிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கைவிரிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஆமென், எது ஒண்ணு விட்டு போனாலும் சரி. ஹல்லேலூயா, ஆமென். எது ஒண்ணு ஒதுக்கி வச்சாலும் சரி. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, வாழ்வே முடிஞ்சு போன சூழ்நிலையில இப்ப வந்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார் பாருங்க, எது விலைக்கு போனாலும் சரி, அதெல்லாம் இந்த உலகத்துல உள்ளது. ஆமென். உன் பேரு பரலோகத்துல எழுதியிருக்க, அது என்றும் விலகாது, அது என்றும் அழியாதுங்கிறாரு. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், படைத்த தேவன் உன்னோடு இருக்கிறேன், நான் பராக்கிரமசாலி அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் கூட இருக்கிற கடவுள் யாரு? ஆமென், ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவர் பேரே ராணுவமாம். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப மிலிட்டரி, இப்ப போலீஸ்காரங்க, மத்த ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இப்ப போலீஸ் சொல்றாங்க, அடுத்து மிலிட்டரி வரலன்னா பயந்துருவானுங்க. ஹல்லேலூயா. இந்த எலெக்ஷன் டியூட்டில மிலிட்டரி ஆளுங்க தான் போட்டுருந்தாங்க. அவனுக்கு எடுத்தோம் டப் டப்னு சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மேல கேஸே கிடையாது. ஆமென். இப்ப ஒரு போலீஸ் ஒரு என்கவுண்டர் பண்ணாருன்னா அதுக்கு ஜட்ஜி கிட்ட போய் நிக்கணும், என்னமோ போய் நின்று கை கட்டி நின்று எல்லாம். ஆனா ஒரு ராணுவ அதிகாரி, ஒரு ராணுவ வீரர் எடுத்து கன் எடுத்து அடிச்சானா பட்டு பட்டு சொல்லி போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஷூட்டிங் ஆகல, அவனுக்கு அவன் வேலையில ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருவானுங்க. நாட்டே பாதுகாக்கணும்.
எதுவுமே ஆமே நீ பயப்படாதங்கிற. உன்னை சின்னவனா பார்க்கறான்ல, அல்லேலூயா, நீ பயப்படாத. ஆமே கர்த்தர் இங்க சொல்றாரு பாருங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு, உன்னுடைய படைப்பு எவ்வளவு பெருசுன்னு ஆண்டவர் இங்க பேசுறார். சொல்ற பாருங்க, ஆமே பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, ஆமே இந்த கிருபை தான் ஆமே இன்று நம்மளை ரட்சித்து இந்த வசனத்தை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கிருபை தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறது. ஆமே இந்த கிருபை வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி சமாதானம் வந்திருக்கிறது. ஆமே அந்த பொக்கிஷத்தை, அந்த பணத்தை நீ பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. உலக பணமெல்லாம் நீ சம்பாதிச்சு வந்து பாக்கெட்ல வச்சு இல்ல பஸ்ல வச்சு பேங்க் அக்கவுண்ட்ல வச்சு ஆமே கொஞ்ச நேரத்துல செலவாயிடும். இந்த கிருபைங்கிற பணம் ஆமே அது கொண்டுட்டு வர்றது சமாதானம். அல்லேலூயா. அது உன் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா ஆமே உன் வாழ்க்கை, ஆமே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன் ஊழியம், உன் ஜெப வாழ்க்கை எல்லாம் அப்படியே கஜாண்டிக்கா மாறி, அல்லேலூயா, சந்தோஷமா மாறிடும். சமாதானம்னா சந்தோஷம். அல்லேலூயா. என்னுடைய ஆமே என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், அல்லேலூயா, எது விலகி போனாலும் சரி இந்த கிருபை உன்னை விட்டு விலகாதுங்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபை விலகல, ஆமே அது எப்படியாப்பட்ட கிருபையா? மலை போன்ற ஆமே அதுவே விலகி போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமே இப்ப இமயமலை இருக்கு பாத்தீங்களா, அது நவருமா? நாமக்கல் மலையை நவுத்த முடியுமா? அல்லேலூயா. ஆமே அதை நவுத்த முடியும்னா ஆமே இதை நவுத்த முடியும். படைப்புங்க ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேஸ் வந்து கத்தர் மேல் போடப்பட்ட பேஸ். அல்லேலூயா. வார்த்தையின் மேல் போடப்பட்ட ஆமே அடித்தளம். அதை அசைக்கவே முடியாதுங்கிற கர்த்தர். அதுக்கு பேர் தான் கிருபை. இந்த கிருபை இருந்துச்சுன்னா உலகத்துல எல்லாம் உனக்கு வேலைக்காரனா மாத்தும். ஆமே நடக்காதனா நடக்க வைக்கும். அல்லேலூயா. வராததனா கொண்டு வந்துரும் இந்த கிருபை. அல்லேலூயா. அது உன் கூட இருக்குங்கிறார். இப்ப ஆமே இவ்வளவு நாள் நடக்காத காரியங்களை நீ பார்த்து கொண்டிருக்கியே, இன்னைக்கு கர்த்தர் பேசுறா, இந்த கிருபைக்கு ஆமே உயிர் ஊட்டுறேன். உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு ரட்சிப்பு வந்துங்க, ரட்சிப்புனாலே கிருபையை பெற்றீங்க, அதை கொடுத்துட்டேன். இந்த கிருபை என்னென்ன செய்யுது, இனிமே நீ இந்த கிருபையை எப்படி பயன்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமே உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை, அல்லேலூயா, கடவுளுடைய கிருபை, ஆமே என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நீர் பண்ணிட்ட. ஆமே கையெழுத்து போட்டு இதான் என்னுடைய நிலம், இதான் என் டாக்குமெண்ட், அதை வாங்கி அதை சம்பாதிச்சு உன்கிட்ட கொடுத்துட்டேன். சமாதானம், அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும், அல்லேலூயா, ஆமே நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கிருபை உனக்கு இருந்துச்சுன்னா மதிக்காதவன் மதிப்பு கொடுப்பான். ஆமே அப்ப உனக்கு சமாதானம் வரும். பணம் கையில இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஆமே ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. ஆமே ஒரு தங்கமோ இல்ல உன்னுடைய நிறைய உறவுகளோ ஆமே உங்ககிட்ட ஆசையா பேசும் பொழுது ஆமே பணம் பாதாள வரைக்கும் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த பணத்தை காட்டிலும் ஆமே அந்த பாதாளத்தில் இறங்குகிறவரும் ஏறுகிறவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அல்லேலூயா. கீழே போயிட்டு மேல கொண்டுட்டு வந்தவர் நம்மள பாதாளத்துல ஆமே கீழே கொண்டு போயிட்டு மேல தூக்கிட்டு வந்தவர். அல்லேலூயா. ஆமே நீ பாதாளத்திலே படுக்க போறனா அங்கேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற, அங்கிருந்து உன்னை கொண்டுட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. அங்கிருந்து உன்னை என்ன சரி பண்ணுவா அப்படிங்கிற, அங்கிருந்து உன்னை தூக்குவாங்க. இந்த இந்த கிருபை அதையெல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. ஆமே 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேர்ல உன் தலையை தனியா காமிக்கும் இந்த கிருபை. நாமக்கல்ல ஆமே நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான, இந்தியாவுல கோடிக்கணக்கான, ஆமே உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஊழியர்கள் இருந்தாலும் ஓ ஊழிய தனியா தெரிய வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கிருபை.
பெத்தா கண்ணீர் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இவன் என் வயித்துல பிறந்ததுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம். எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு வேதனையில் இருந்திருக்கலாம். ஆமென். இது பொட்ட பிள்ளையா பிறந்துச்சே, இதுக்கு சீர் செய்து இதுக்கு கல்யாணம் பண்ண, ஆமென், என் வாழ்க்கையே முடிஞ்சிடும், இது முடிச்சு முடிக்கிறது இல்லை. நீங்க பொட்ட பிள்ளை பெற்றாலும் அப்படிதான் ரொம்ப கண்ணீரோட வேதனையோட இருக்காங்க. நீ எந்த பிள்ளையை பெற்றிருந்தாலும் அந்த பிள்ளை சமாதானமா இருக்குங்கிற. அல்லேலூயா. அந்த பிள்ளை செழிப்பா இருக்குங்கிற. அந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருக்குங்கிற. ஏன்னா அவருடைய சமாதானம் அந்த பிள்ளைக்குள் வைத்துதான். ஆமென். உன்னை என்னை படைத்திருக்கிற உன் பிள்ளை படைத்திருக்கிற. இந்த வசனத்தை அதனாலதான் கேட்க வச்சுக்கிட்டு இருக்க. உடன்படிக்கை பண்ணிட்டாருங்க. உன் குடும்பத்துக்கே உடன்படிப்பை. ஆமென். பண்ணிட்டேன். உடன்படிக்கை டீலிங். கர்த்தரும் உனக்கும், ஆமென், அப்படியே எழுதி வாங்கிட்டேன். ஹல்லேலூயா. உயிர் போட்டார். ஆமென். பட்டா நேரத்துக்கு, ஆமென், டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்படி பட்டா நிலமா உலகத்துக்கு இருந்த நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய பத்திரம் போட்டு எழுதி வாங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு பேர் தான் முதல் மரியாதை. முதல் மரியாதையை உன் குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது. உனக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உனக்கு முதல் மரியாதையே சமாதானம் தான் அப்படிங்கிறது. இந்த சமாதானத்தோட முத வேலையே என்னன்னா, ஆமென், இந்த கிருபையினுடைய முத வேலையே சமாதானம் தான் அப்படிங்கிறது. ஆமென். இந்த சமாதானத்தை உன் குடும்பத்துக்குள்ள, ஆமென், உன் வீட்டுக்குள்ள, உன் எதிர்காலத்துக்குள்ள செட் பண்ணிட்டாருங்க. ஆமென். உடன்படிக்கை பண்ணி இருக்காங்க. ஆமென். ஆமென். இது உனக்கு தான் சொந்தமாக்கிட்டார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆமென். பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்குதுங்க. சின்னதா பாத்துக்கிட்டு இருக்கல. ஆமென். சல்லித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கானே, ஆமென், உருப்படி இல்லாம இருக்கிறானே, ஆமென், அது பெரிதா இருக்கு. உன் புள்ள பெருசா இருக்கு. ஆமென். உன் சொந்த பந்தங்கள் முன்னாடி, ஆமென், அவன் பேரை பெருமைப்படுத்துவார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் கர்த்தருக்குள்ள வருவான், ஊழியம் செய்வான். ஆமென். அநேகரை கர்த்தர் பக்கம், ஆமென், பெரிய ஆளா மாத்துவான். எஸ், கர்த்தர் மாத்துவார். ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு? ஆமென். உனக்கு உன் குடும்பத்துக்கு பிள்ளைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆமென். சொல்றாரு பாருங்க 14, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அப்ப ஆமென், ஸ்ட்ராங்கா இருப்பியா நீதியினால். ஆமென். உன் பேச என்ன எங்க போட்டிருக்கிறாரு? ஆமென். உனக்கு எவனா கொடுமை பண்ணானா அவன் பேச ஆட்டி விட்டுருவார். அவன் வீட்டை ஆட்டி விட்டுருவார். அவன் எதிர்காலத்தை ஆட்டி விட்டுருவார். அவன் நல்ல நேரத்தை கெட்ட நேரமா மாத்தி விட்டுருவார் கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை பண்ணிருக்கிறது. ஏன்னா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உனக்கு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆடுறதெல்லாம், ஆமென், வீக்கானதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். உன்னை ஸ்ட்ராங்கா நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான். ஆமென். நீங்க வேலை செய்கிற இடத்துல உனக்கு அநீதி பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இருக்க மாட்டானா இருக்க மாட்டானா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இந்த பலிபீடத்தில் நின்று சொல்ற. உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, ஆமென், எதுவுமே வாய்க்காது. அல்லேலூயா. நீதியினால் சுற்றப்பட்டிருப்பான். கொடுமைக்கு தூரமாவாய். அல்லேலூயா. ஆமென். நீதியினால் சுற்றமா அப்படின்னா ஸ்டாங். ஆமென். நீ கொடுத்த பணம் வராம இருக்கலாம். உன் நேரத்தை என்ன வச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு அலப்பறிச்சுக்கிட்டு இருக்கலாம் உன்கிட்ட. அல்லேலூயா. உன் பொருளை எடுத்துக்கிட்டு உனக்கு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீதினா அதுக்கு நீதி செய்வார் கர்த்தர். நீங்க உன் வேலை செய்கிற இடத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் உனக்கு அநீதி செய்யறாங்க, நீதி செய்வார் கர்த்தர். உனக்கு ஏமாவானா உனக்கு டார்ச்சர் கொடுக்கறானா அவனை ஆமென் ப்ரமோஷன் கொடுத்து மாத்துவார். அல்லேலூயா. அவனை வேலையை விட்டு தூக்கணும்னு இல்ல, உனக்கு தேடியும் காணாது இருப்பான், வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். இன்னைக்கு
கொடுமைக்கு. உனக்கு கொடுமை பண்றாங்கல்ல, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ளவனுக்கு தான் கொடுமை அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கொடுமை அதிகம் அப்படின்னா, கொடுமை அதிகமா பண்றானுங்க அப்படின்னா, தேவன் உன் மேல வச்ச தரிசனம் அப்படி, கிரீடம் அப்படி, அழைப்பு அப்படி, திட்டம் அப்படி, ஹல்லேலூயா, வல்லமை அப்படி, ஹல்லேலூயா. நீ தனியா இருக்கிற, உன் லெவல வேறங்கிற, ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கான். இப்ப எறும்பு பாத்தீங்கன்னா சக்கரை இருக்கிற இடத்துல தான் போய் என்ன செய்யும், சாப்பிடறதுக்கு கூட்டம் கூட்டமா போகும். அது 1 2 போவாது. ஆமே, ஒரு முட்டாயோ ஒரு சர்க்கரை ஒரு இடத்துல கொட்டிச்சுன்னா என்னவா, அப்படி கூட்டமா வரும். அப்படி பிசாசு என்ன செய்வான், கூட்டம் கூட்டமா வருவான். ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல, அவன் கேங்கா தான் வருவான். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரு, சேனைகளின் கர்த்தர் அப்படி நாமமே, ஆமே, அவர் என்ன செய்வாரு, பரலோகத்துல உட்கார்ந்துட்டு அவருடைய வேலைக்காரங்களை அனுப்பிச்சிடுவார். ஆமே, ஹல்லேலூயா. அவங்க வந்தாங்கன்னா இவனுங்க காலி. தேவ ஆவியினால எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாகும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருக்க வைக்க மாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒண்ணு அவனை மாத்துவாரு, இல்லாட்டி ஒண்ணு அந்த இடத்துல இருந்து மாத்துவார். செழிப்பாதான் கொண்டு வர, உன்னை எங்க கொண்டு வச்சாலும் செழிப்பாதான் கொண்டு வைப்பார். ஆமே, பயம் இல்லாத இருப்பார். ஹல்லேலூயா. பயம் இருக்காது. அந்த இடத்துல நீ இருந்தா தானே அவன் மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆமே, அந்த இடத்துல நீ வாழ்ந்தா தானே மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆமே, இல்லாட்டி அவனை காலி பண்ணி அந்த இடத்துல உன்னை ஸ்ட்ராங் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல என்ன செஞ்சாங்க, ஆமே, ஊழியம் வளர வளர இவனுங்களை கேள என்ன நினைச்சுட்டாங்க, ஊழியம் வளர 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 அங்குள்ள 200 வீட்டையும் போய் சொல்லிட்டாங்க. சொல்றான்னா அவனுங்க அப்படியே ஒருத்தர்கிட்ட அப்படியே போட்டு விடுறது. இவனை எப்படியாவது அழிச்சிடலாம், இவனை எப்படியாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணிடலாம். ஆமே, ஆமே, அப்படி கொடுமை பண்ணிடலாம் அப்படின்ற. ஹல்லேலூயா. இதனால என்னாச்சு, நான் பார்த்தேன், என்னடா நான் பாட்டியே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு எவன் வம்புக்கும் தும்புக்கும் போறதுன்னா அமைதியா நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே தான் நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஆண்டவர் அவனை நோண்டுறதுக்குன்னு ஒருத்தன் இருந்தாதான், ஆமே, ஹல்லேலூயா, உன் வேலை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற. ஆமே, அவன் நோண்டிட்டான். ஆமே, அந்த மரமா உன்னை வைக்கிறேன் அப்படிங்கிற. ஹல்லேலூயா. அவன் எந்த அளவுக்கு உன்னை ஆமே பறிக்கிறானோ, ஆமே, நீ அந்த அளவுக்கு வளருவ அப்படின்ட்டு. எதிரி இருந்தா தான் நல்லா இருக்குங்கிற, சுவாரஸ்யமா இருக்கும் வாழ்க்கை, இல்லாட்டி போர் அடிச்சிடும் அப்படிங்கிற. ஹல்லேலூயா. நிறைய பேரு ஆமே வந்தாங்க, ஆமே, ஏதாவது பண்ணி எப்படியாவது பண்ணி ஆமே அலெக்ஷன் கம்மி ஆக்கிடலாம் அப்படின்னு எத்தனையோ பிளான்ல வர்றாங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகல. நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன். பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு இல்லை, இந்த ஊழியத்திலே இல்லை. ஊழியத்தை ஹை லெவல்ல கொண்டு போய்கிட்டு இருக்காரு பக்கத்தை. போன வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த இடத்துல ஒரு கேமரா வந்துச்சுன்னா இந்த ஊழியத்தோட லெவலே தனிக்கிட்டு. ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் தரேன் இருக்காங்க கேமரா வாங்குறதுக்கு. கேமரா ரன்னிங் ஆகிட்டு இருக்காங்க. ஆமே, ஹல்லேலூயா. எல்லாம் ஒளிபரப்பா ஒண்ணு இல்லை. இந்த கேமராவில் போன வாரம் இந்த கேமராவில் எடுத்த செய்திய ஆமே நான் வாட்ஸ்அப் அந்த குரூப்ல நிறைய குரூப் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 குரூப் இருக்கு. நிறைய பாக்ஸஸ் அந்த குரூப்ல ஜாயின் ஆகியிருக்காங்க. ஒரு குரூப்லனா 1500 பேர் இருக்காங்க. ஒரு குரூப்லனா கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. ஒரு குரூப்ல 800 பேர் இருக்காங்க. இப்படி அப்படியே லட்சத்தை தொட்டுச்சுங்க. ஆமே, ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ஐயா, நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன், என் பக்கத்து வீட்டுக்காரங்க கோயிலுக்கு போறாங்க, இயேசு கூப்பிடுறாங்க.